வெல்கம் டு அதேமா குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம நல்லா சூப்பரான சுவையில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி நல்லா நெய் சாதத்துக்கு, பரோட்டாக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே அசத்தலான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், தேங்காய், இஞ்சி பூண்டு விழுது, மசாலா வகைகள், பட்டை, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கிராம்பு, சோம்பு எல்லாம் எடுத்துக்கிட்டோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, புதினா, மசாலாவில் ஊற வச்ச சிக்கன். மசாலாவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தயிர் 1/2 டீஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு கரையிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி உப்பு கரைய இந்த மசாலா கொஞ்சம் தண்ணியாகவும் இப்போது சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சிக்கனில் அந்த நம்ம சேர்த்து வச்ச மசாலா நல்லா மேரினேட் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சி ஒரு அரை மணி நேரத்துக்கு இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம கிரேவிக்கு தேவையானதை செஞ்சிடலாம். இப்போது அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். சூடாகிறதுக்குள்ளார நம்ம 3 வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி குறுக்க கட் பண்ணிக்கலாம். தக்காளி 3 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். அன்னாச்சிப்பூ, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 பீஸ் பட்டை, பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்குங்க. இப்போது நம்ம அலசி வச்சுருக்க புதினாவை சேர்த்துக்கலாம். புதினாவும் வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வதக்குங்க. ஒரு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோன்றதுனால நான் ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இது வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு வாசனை போகட்டும், அந்த அளவுக்கு வதக்குங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரியும், அது வரைக்கும் பொறுமையாக வதங்கட்டும். இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள், இந்தமாரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம மசாலாவில் ஊற வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம மீதி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கிண்டி மட்டும் விடுங்க. அரை முழி தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மைய அரைச்சிக்கோங்க. நம்ம வடிகட்டி சேர்க்க போகிறது கிடையாது, அப்படியே தான் ஊற்றுவோம். அதனால தான் நல்லா மைய அரைச்சிக்கோங்க. சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. சிக்கன் வெந்துருச்சுன்னா அதை அமுக்கி பார்த்தீங்கன்னா லைட்டாக அதோடய தோல் பிரியும். இந்த மாதிரி பிரியணும். இப்போது
நல்லா கிண்டிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை கிண்டி மட்டும் விடுங்க. அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொதித்ததுக்கப்புறம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா தளன்னு கொதிக்கணும். அப்போ தான் மிளகா வாசனை எல்லாமே போகும். நல்லா கொதிக்கட்டும். கிண்டி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை சேர்த்துக்கலாம். இப்போது குக்கரை மூடி 4 விசில் விடுங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்ட்டு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பரோட்டா சப்பாத்திக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், சுவையான சிக்கன் கிரேவி தயார்.